9ஆம் தேதி ஜனநாயகன் வருது அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. 14ஆம் தேதி பராசக்தி. பராசக்தி தெரியும். இந்தி எதிர்ப்ப மையமா வச்சு உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். இது முன்கூட்டியே வருது. அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி படத்த வந்து இப்போ அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய எதிர்ப்புகள், நெறைய விமர்சனங்கள். குறிப்பா ரெட் ஜெயண்ட் தான் இந்த விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அத எப்படி சார் நீங்க பார்க்குறீங்க? இல்ல ஒண்ணும் தப்பு இல்லையே. ம். அவங்க பார்க்குறாங்க. அவங்க படம் சொந்த படம். எப்போ ரிலீஸ் பண்ணோம்னா, இப்போ 10னா வந்தா அவங்களுக்கு கரெக்ட் தேதி அது. 5 நாள் லீவ் வருது. அதில் அந்த படம் ஒரு கலெக்ட் பண்ணும். அது இவங்க மற்றவங்க விஜய்க்கு போட்டி அப்படின்னா, அதில் இந்தி நிச்சயமா இருக்கும். அவங்க கொள்கை அது. அதனால இந்தி எதிர்ப்பு என்பது அதில் இருக்கும். இன்னைக்கு அவங்க இந்திய மத்திய அரசு தீவிரமா புகுத்துறாங்க. தமிழ்நாட்டில் வலியுறுத்துறாங்க. இங்க இருமொழி கொள்கை. அவங்க மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்து முக்கியத்துவத்தை இந்தி கொடுக்க போறாங்க. அப்போ திமுக என்பது இந்தி எதிர்ப்பிலேயே வளர்ந்த கட்சி. இப்போ இந்த கதையில அவங்க அந்த கொள்கையை பரப்புறாங்க. அது பிடிக்கலன்னு மத்திய அரசு வம்பு பண்ணா அதை ஏத்துக்க முடியாது. மொழி கொள்கை என்பது அது எங்க கொள்கை, நாங்க சொல்றோம், எங்க தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றோம். அதை எப்படி அவங்க எதிர்க்கலாம்? அது தவறான